இந்த ஆப்ரஹாம் டேங்க்ஸை பற்றி பேச்சையே காணுமே. 6 எடுத்துட்டு வந்தாங்க, 5 அடிச்சுட்டாங்க, 7 அடிச்சுட்டாங்க அப்படின்னு கணக்கு மட்டும் வருது. என்ன இப்போ வரைக்கும் ஒன்று கூட காணோம் அப்படிங்கிறது போல தேடிட்டு இருப்போம் இல்லையா? இப்போ ரஷ்ய வீரர்கள் அந்த ஆப்ரஹாம் டேங்க்லாம் எப்படி அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது போல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஃபோட்டோக்கள், வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஆப்ரஹாம் டேங்க் கன்னிவெடியில் மாட்டி சரிஞ்சிருக்கு. இந்த ஆப்ரஹாம் டேங்க் டவுன் தாக்குதல்னால சேதாரமாயிருக்கு. இந்த ஆப்ரஹாம் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஜே மேலே தாக்கப்பட்டது. இது போல் தாக்கும்போது ஆப்ரஹாம் டேங்க்கு எந்தெந்த மாதிரியான சேதாரங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அக்கா பிரித்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் இன்ஜினியரிங் வெஹிக்கிள் வந்து அதெல்லாம் அப்புறம் பற்றி எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா உக்ரைன்னாலையும் முடியல. ரஷ்ய வீரர்கள் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க. இந்த பிரிட்சாய் பகுதி, இந்த சென்கிவிக்கா மேலே இருக்கக்கூடிய சொலோவியூ வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் எல்லாத்தையுமே இன்ஜினியரிங் வெஹிக்கிள் வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் ட்ராஃபியாக வச்சுக்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு வீடியோ பதிவுகள், ஃபோட்டோ பதிவுகள், முன்னாடி போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது, இது போல் வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரஹாம் டேங்கோட இமேஜஸ்லாம் வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பங்கமாக அடி வாங்கியிருக்கு. இது ஒன்றும் பெருசான டேங்க்லாம் இல்லைங்க. இதோ ஒரு காமனான ஒரு டேங்க் தான். மெயின் பேண்டில் டேங்க் தான். இதுவும் ஒரு டேங்க் தான் அப்படிங்கிறது போல் நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த அதிரி புதிரியான டேங்க்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது போல் ரஷ்யா தெளிவாக உலகத்துக்கு எடுத்து காமிச்சிட்டாங்க. இதனால இதிலிருந்து அமெரிக்கா பாடம் கற்றுக்கிட்டு எப்படி அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியில் இந்த டேங்கோட விஷயத்தில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உக்ரைனுக்கு பல நாடுகள் எய்டு கொடுக்குறாங்க. ஆனால் குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, அவங்க கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடன் கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதில். ஏன்னா அமெரிக்கா எய்டு கொடுப்பாங்க ஒரு சைடு, ஆனால் கடனும் ஒரு சைடு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வழியாக வரும். அது டாலரில் தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த நாடு வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கு அடிமையாக இருக்கும். அங்கே அடிமையாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடிமையாக இருப்பாங்க அமெரிக்காவுக்கு. இந்த ஆயுதம் கொடுக்கறதுனால இல்லை, கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதை திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல் பேர் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024 உக்ரைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் தொகை தேவைப்படுது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதாவது இது என்ன, அமெரிக்கா கொடுக்கலன்னா என்ன, கடன் வாங்கிக்க போகிறாங்க உக்ரைனுக்கு இல்லையா? 60 பில்லியன் கடன் வாங்கி வேணுங்கிற ஆயுதங்கள் ஜம்முன்னு வாங்கிக்க போகிறாங்க. இதில் என்னப்பா இருக்குது, போங்கப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. அதாவது இதில் இது மேட்ரு கிடையாது. உக்ரைனுக்கு மொத்தமாக 122 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் தேவைப்படுதான். அப்போது அந்த அளவுக்கு அவங்களால திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிறது போல் இருக்கு. கட்டிடுவாங்க. அதெல்லாம் ஜெயிச்சு ரஷ்யாவை வீசி எறிஞ்சு அந்த பகுதியெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு வந்து ரஷ்யா கிட்டேருந்து கப்பங்க வாங்கி வாங்கி உக்ரைன் வச்சுக்கிட்டு உக்ரைன் பணக்கார நாடாகி, ஏன்னா கணக்கெல்லாம் நல்லா தான் போடுறாங்க உக்ரைன். சரி நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு மேலே நம்மளாலேயே சொல்ல முடியல. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வாரி வாரி எரிக்கிறாங்க மேற்குலக நாடுகள். இதை வந்து இழக்க விட மாட்டாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் ஒரு நாள்லலாம் நிற்காதுங்க. அவர் சொல்கிறது படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ஒத்துக்க முடியாத ஒரு கோரிக்கையை வச்சு இது ஒத்துக்கோ அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. ஸோ நீ தான் தப்பு பண்ண, போர் நடக்கட்டும் அப்படின்றது போல் ஒரே நாள் சொல்லிட்டு போயிடுவார் ட்ரம்ப் அவர்கள். அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது போல் அனலிஸ்ட் தரப்பில் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் முடியாது, தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும்ப்பா, எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க அனலிஸ்ட் தரப்பில். ஸோ பொறுமையாக பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இன்னும் சிலர் சொல்கிறாங்க கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஏடுகள் கொடுக்கப்படும். ரிபப்ளிகன்ஸ் தரப்புலேருந்து ஏதோ ஒரு மனமாற்றம் வந்து கண்டிப்பாக இந்த 30 நாளுக்குள்ள ஈடு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுலையும் சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம ஷுவராக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுலாம் என்ன கிடையாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். உக்ரைனுக்கு அதிகமான ஆயுதங்கள் தேவைப்படுது. இப்போ அதிகமான ஆயுதங்கள் தேவைப்படுதுன்னா உக்ரைன்கிட்ட இப்போதைக்கு பணம் இருக்குதா? இல்லை, ஆல்ரெடி கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனை திரும்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட பணங்கள் செலவாகும். அது போக இது போல் ஃபேக்ட்ரி கட்டி ஆயுதங்கள் தயாரிச்சுட்டு அதை செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட பணங்கள் தேவை. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்துடலாமான்னு பார்த்தா மற்ற நாடுகளில் ஒத்துக்க மாட்டாங்க. யூரோப்பியன் யூனியனை அவங்க சேர்த்துக்காம அவங்க வந்து சாங்ஷன் போட்டு போயிடுவாங்க மற்ற நாடுகள்லாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால, ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு எங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ரஷ்யாவோட பணத்தை அபேஸ் பண்ணி அவங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு நம்மளோட பணம் அவங்ககிட்ட இருந்தாலும் இப்படி தானே செய்வாங்க. போடாம வேலையை பட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க புதுசாக ஒரு இனோவேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. என்னென்னா ரஷ்யாவோட பணத்தெல்லாம் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுலேருந்து பணம்லாம் நம்மளுக்கு வருமா, அந்த பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்துருவோம். உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதத்தை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது போல் முடிவு இருக்கு இல்லையா? இப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை உக்ரைன் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல் EU தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதே போல் யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி இருக்கிறார் இல்லையா, டேவிட் கெமரோன் அவர்கள், அவர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. G7 மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, க்ரியேட்டிவாக யோசிங்கப்பா, ரஷ்யாவோட அசட்லாக்கெலாம் க்ரியேட்டிவாக யோசிங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. யோசிக்கிட்டோம், நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல,
அப்படி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த நாடுகளுக்கு பண்ணுவீங்க? ஃப்ரான்ஸுக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த பணம்லாம் ஐயோ நட்டமாகி போயிடுச்சுங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுறது? அதுவும் அபேஸ் பண்ணுறதுக்கு தானுங்க மாதிரி அப்படிங்கிறது போல் இருக்கு. ஏன்னா ஒரு பணம் இருக்காது, நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நட்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் வந்துன்னா உக்ரைனுக்கு போகும், நட்டமாயிருச்சுன்னா அந்த நாட்டுக்கு போயிடும் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதனால் க்ரியேட்டிவிட்டியாக யோசிங்க அப்படிங்கிறது போல இவர் சொல்கிறாரு போல இருக்குது. அப்படிங்கிறது போலயே எடுத்துக்கலாம் இல்லையா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஜெர்மனி பக்கத்தில் வந்துடலாம். இந்த ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளவாளிகள்லாம் இருக்கிறாங்க, ரஷ்யாவோட உளவாளிகள், அது குறிப்பாக 2 பேர்த்து வந்து பிடிச்சிட்டாங்க. வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது போல் ஃபாரின் மினிஸ்டர் அந்த அம்பாசிடர் இருப்பாங்க இல்லையா, ரஷ்யாவோட அம்பாசிடர் ஜெர்மனிக்குன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போய் அவர் விளக்கம் கொடுப்பாரா இருக்கும். ஏன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் யாரையா பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதோட சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நார்மலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். யார் 2 பேர்த்த பிடிச்சிட்டு வந்து விளக்கம் கொடு, அவங்க மேலே கேஸை போகிறது, இழுத்தடிச்சுட்டு ஏகப்பட்ட வேலைக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஜெர்மனி அது போல் பண்ணிக்கிறாங்க. இது போல் கூப்பிட்றாங்கன்னா ஏதோ பேசுறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? இது போல் 2 பேர்த்த பிடிச்சிட்டு வந்து விளக்கம் கொடுங்க அப்படிங்கும்போது, ஏங்க கேஸ் கொஞ்சம் தேவைப்படுது, அப்படியே கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறது போல அப்படியே ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா இதை வந்து காரசாரமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேலை இருக்குது, அப்படியே பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல கேட்டுடலாம் இல்லையா? ஸோ அதுபோல் இருக்கிறதுக்காக இது போல் வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இல்லை முதல்ல இன்னொரு விஷயத்த முடிச்சிடலாம். அதாவது ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குது, அப்படியே தோசைக்கல்ல திருப்பி போட்டோன்னே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்கிறாங்க. ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னொரு ரெடி ஆகிட்டு இருக்குதுப்பா, தோசை வெந்துட்டு இருக்குது, திருப்பி போட்டு வெந்து புஃப்னு வந்தோடனே எட்டு வந்து கொடுத்துட்றான், சுட சுட வச்சுக்க, சுட்டுட்டு போயிடுவாங்க ரஷ்யா அடுத்த செகண்டே அப்படிங்கிறது போல். பட் அது இருக்குது. ஏன்னா ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம் லைனாக ஒரு 2-3 வந்து சுட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது போல் வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம டெலகிராம் சேனலில் நேற்றுக்கு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே அதை ஆக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே டெலகிராமில் கண்டினியூஸாக வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். அந்த வீடியோஸ்னால் நான் வீடியோவில் வந்து இப்போ நம்ம உங்கள்கிட்ட யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பேசுகிறோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் மட்டும் நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்க போகிறாங்க. அதே போல் ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு 6 பேட்ரியாட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல் ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. போரல் அவர்கள் 7ன்னு சொன்னார் இல்லையா, உக்ரைன் எவ்வளோ 25 கேட்டாங்க இல்லையா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 25 கேட்டோம்னா 3 நாள் சொல்லுவாங்கல்ல. இப்போ 6 கேட்டிருக்கிறாங்க, இல்லை ஒரு 2-3 கொடுத்துருவாங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறதோட தெரிய வருது. நம்ம சொன்ன கணக்கு கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? அப்புறம் ஜெர்மனியோட வைஸ் சான்சலர் இருக்கிறார் இல்லையா, ராபர்ட் ஹெகப் அவர்கள், அவர் திடீர்னு ஒரு விசிட் விட்டுருக்கிறாரு உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்தால் இந்த ஐரிஸ்-T சிஸ்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனுக்கு சீக்கிரமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடுத்த அடிசல் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இதை சீக்கிரமாக வெந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, ஓட்டையை போட்டு பார்த்துட்டாங்க ரஷ்யா அப்படின்னா, அப்புறம் அடுத்த அடிசல் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க உக்ரைன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைலாம் கூடி சீக்கிரம் முடிவுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைடு எரிஞ்சிட்டு இருக்குது ரஷ்யா உக்ரைன், இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் ஆரம்பிச்சுக்கும், அடுத்தது நார்த் கொரியா சவுத் கொரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு செர்பியா கொசோவா, அசர்பைஜான் ஆர்மேனியா ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இந்தியா பாகிஸ்தான், சைனா தைவான், ஸோ எல்லாம் அப்படியே தனித்தனியாக எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த போர் முடியல அப்படின்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அது நடக்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஏன்னா வெஸ்ட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க, ரஷ்யாவும் கொஞ்சம் வீக் ஆயிரும். ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கும்போது ஆயுதங்கள் அதிகமாக செலவாயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. ஸோ எல்லா நாடுகளும் ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா, அதனால் இவங்க கொஞ்சம் இருந்தாங்கன்னா தான் மற்ற நாடுகள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா எல்லாரும் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ சீக்கிரமாக இது பேச்சுவார்த்தை மூலியமாக முடிக்கிறாங்களா இல்லை தொடருதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.